Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். GT Holidays presents நடிகர் சூர்யா அவர்களின் கலாட்டா ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் பவர்ட் பை ஆலியா காட்டன்ஸ். ஹலோ சார், ராமசாமி 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 சார், ராமசாமி என்ன சங்கஸ்டிக்க என்ன செய்யற வாத்தியாருங்க என்ன தூக்கிட்டு வந்தாங்க. ஓகே சார், சார் ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூங்க சார், தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம் சார். எப்படி இருக்கீங்க? சூர்யா அவர்களுடைய வாத்தியார் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவருடைய பள்ளி வாத்தியார் அண்ணன் இவ்வளவு பம்முனதுக்கான காரணம் ஆசிரியர் வந்திருக்கிறாரு. அதனால தான் எதிர்பார்க்கவே இல்லைங்க சார். இங்கே சென்னைக்கு யதார்த்தம் நீங்கள் வந்ததை எப்படி கூட்டிட்டு விட்டாங்களா? மதுரையிலேருந்து வரீங்களாங்க சார்? ரொம்ப சந்தோஷங்க சார். ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அந்த குச்சியோடு வந்திருக்கீங்களே சார், கடவுளே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க சார். உண்மைக்கே நான் கண்ணு கலைஞரும் இருக்கேன். எனக்கு அடி பொறுக்க மாட்டாமல் வரல, 2 நாள் பள்ளிக்கூடம் வரல. கேட்டேன் வீட்டில் என்னான்னு, நீங்கள் வந்து அநியாயம் ஓடி போயிட்டேன். அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து டிசி வாங்க வந்தாங்க. இங்கே வரமாட்டேன்றேன், பள்ளிக்கூடத்துக்கே வரமாட்டேன்றான், டிசியை கொடுங்க, நாங்கள் வேறு எங்கேயாச்சும். அப்புறம் டிசியை கொடுத்து விட்டோம். கற்பாயூரணின்னு ஒரு ஸ்கூல், அங்கே போய் சேர்ந்தான். அங்கேயும் படிக்கலை. அப்புறம் அங்கேருந்து போய் மதுரையில் சேனநகர் கார்பரேஷன் ஸ்கூலுக்கு போனாப்புல, அங்கேயும் படிக்கலை. அப்படியே வந்தது தான், என்னாச்சுன்னே தெரியல. கடைசி இந்த புரோட்டான்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்க அந்த இதை பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும். அது பார்க்கும்போது கூட எனக்கு சூரியன் தெரியாது, சூரியன் எனக்கு தெரியாது. ஏதோ இப்போ புரோட்டா சாப்பிட்றாங்க அப்பா அப்படின்னு. நான் படமே பார்க்குறதில்ல, 40 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அப்போ தான் வாங்கினேன். இருக்கவெல்லாம் சொன்னாங்க, உங்கள் ஸ்டூடெண்ட் தாப்பா அது ராமசாமி அப்படின்னாங்க. சூரியன்றாங்க, பேரை மாற்றிருக்கேன் சூரியன்னு. ராமலட்சுமணன். ராமலட்சுமணன் டபுள்ஸ் 2 பேர், அண்ணன் தம்பி 6 பேர். சில இதுகளை சொல்லலாமா சூரிய பற்றி? இல்லை என்னைய கேளுங்க, நான் சொல்கிறேன்னு சொல்லாமா? நம்ம சார் உலகம் பூரா போகுது சார், உலகம் பூரா ரிச்சாரு சார். அதுக்கு வெளியில் ஐயோ அவசரப்பட்டு சொல்லிட்டேடா, அதெல்லாம் அங்கே வருத்தப்படுறேன். நான் அங்கே சொல்லிட்டு நல்லா யோசிச்சு சரி போயிட்டு போகிறேன் பாவம், இதெல்லாம் விட்டுலாம், இதெல்லாம் அப்படி யோசிச்சு அப்படி ஃபில்டர் பண்ணி தட்டி விடுங்க சார். எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட் நம்மளுடைய சூர்யா அவர்கள்? அதாவது சின்ன பிள்ளையில படிக்கிற காலத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாப்புல. ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது கலாட்டாத்தான் அப்போவும். 2வது ஒரு நேரம் அந்த சொல்கிற நேரம் கேட்பாப்புல, மற்ற நேரம் இந்த காலம் இந்த காலம் விட்டுருவாப்புல. வயல்களை லேசாக பிள்ளையில நோண்டி விட்டுருவாப்புல. அவங்க அழுவாங்க. என்ன அப்படின்னா, வெங்காயம் அடிச்சு விட்டேன், ராமசாமி அடிச்சு விட்டேன். அப்புறம் அதுக்கு 2 அடி வாங்குவாப்புல. பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஏபி சொல்லும்போது சுத்தரா வராது, ஏன்னு சொன்ன அப்படின்வாப்புல. அதைத்தான் சொல்லுவாப்புல சினிமாலெல்லாம், எனக்கு இங்கிலீஷே வரலைன்னு. என்ன பண்ணுறேன் சார், மற்ற எல்லாத்துக்கும் நல்ல வாத்தியார் கிடைச்சாரு. பார்த்துக்கோங்க. சும்மா கும்பிட்டு இந்த நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பவே இன்னும் அந்த ஸ்டைல் படத்தில் இருக்கு. எனக்கு பார்த்தோன்னே புல்லரிச்சு போச்சு. உலகத்தையே ஆட்டி படைக்கிறாப்பே, நம்ம அந்த கிராமத்திலே தான் இருக்கான். ஏனிப்பார் தானே ஆசிரியர். அதான் சார், கண்டிப்பாக சார். வாத்தியாருக்கு இன்னைக்கு நீங்கள் ஏற்றி விட்டதான் சார் இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயா வரைக்கும் எல்லாருமே. ஆனால் நீங்கள் அங்கேயே சார் இருக்கீங்க. எதனால மோஸ்ட்லி ஒரு சேட்டைக்கு நீங்க அடி கொடுத்துருக்கீங்க? என்ன விஷயம் பண்ணுவாப்ல சூர்யா அவர்கள்? படிக்கவே மாட்டாரா? எங்கிட்டாவது விளையாண்டுக்கிட்டே கிடப்பாரா? வராது, வச்சுக்கிட்டா சார் வஞ்சனை பண்ணிட்டு வரல சார். நான் என்ன சார் 4-3 சாரி சார், சார் ஞாபகம் இருக்காங்க சார் உங்களுக்கு? சாரி சார், அந்த 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 இதில் நான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு சார். எங்கள் சாரை பார்த்தோன்னே நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. ஒரு தடவை கிளாஸில் எல்லாம் உட்காந்துக்கப்ப 4-3 எத்தனை அப்படின்னு கேட்டார். 7ண்டாங்க, சில பேர் 8ண்டாங்க. 4-3 எத்தனைப்போ எல்லாம் 7ண்டாங்க. சார் என்ன சொன்னார், நான் 8ங்கிறேன், 4-3 8. கையில் குச்சி எடுத்துக்கிட்டாரு. 7 கை தூக்கிட்டான்டாரு. எல்லாரும் கையை கீழே இறக்கிட்டாங்க. வாத்தியாரே 7ன்றாரு, நம்ம இதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் தேவையில்லாமன்ற மாதிரி. நான் கொஞ்சம் நிறைய பேர் கொஞ்சம் கான்ஃபிடண்டாக இருந்தாங்க. நான் பட்டக்குன்னு கையை இறக்கிட்டுன்னு சொன்ன உடனே
கூட இன்னொரு என் ஃப்ரெண்டு இருந்தான். அவன் டேய் ஏன்டா தப்புடா 8ன்றாரா அவர் 4 மணி 8டா அவர் வாத்தியாரே சொல்கிறாரா கையா இருக்க இல்லைடா சொன்னா கேளுடா 8 தான்டா டேய் இல்லைடா 7டா வாத்தியார் 8ன்றாரா இறக்கணும்னு சொல்லி நான் இறக்கி 4 மணி 8 சார் 7ன்னு சொன்ன பூரா ஒதுக்கிட்டார். இங்கிட்டு வாங்கிட்டு நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தேன். என் கூட ஒருத்தன் சிவகுமாரன் சொல்லிட்டு 2வது வருவான். அவனை கான் பண்ண கையை இறக்கடான்ட்டு 8டா இறக்கடான்ட்டு அவனே இறக்கிட்டான். எல்லாம் வச்சு விட்டு அடிச்சா எல்லா கிளாஸும் போயிடு. எப்படா சொல்ற அப்படி வரல வச்சாரு. சொல்லு இது 4 இது 3 3 4 5 6 7 8 சார் எங்கடா 8 7 தானே வருது சார் 8 சார் எனக்கு அடி அவருக்கு அடி. அது எனக்கு இன்னும் யாவும் இருக்குங்க சார். ஆனால் நீங்கள் சொன்னதான் சார் நான் சொன்னேன். அப்படி நான் பறந்துட்டேன். என்னுடைய பேர் தமிழரசன். 1947 தமிழ்நாட்டிலே அந்த பேர் இல்லை. தமிழ்நாட்டிலே அந்த பேர் அப்போ கிடையாது. எங்கள் சித்தப்பா வக்கீல் ஒருத்தர் இருந்தார் NS முத்துமாச்சாமின்னு, அவர் அந்த பேர் வச்சார். இன்னைக்கு அந்த பேர் விளங்குது ஆசிரியராக. இப்படிப்பட்ட மாணவர்களிடத்தை என்னுடைய பேரும் பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெருமை என்றது போல ராமசாமி என்ற இந்த சூரியத்து நானும் மனம் பெற்று இன்னைக்கு உங்களை முன்னாலாம் வந்து நிற்கும்போது எனக்கு பெரிய பேச வார்த்தைகளே இல்லை. இருந்தாலும் என்னால் இருக்க முடியல. உந்து சக்தி வந்து கொண்டே இருக்கிறோம். ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். ஆனால் ஒன்றுங்க, என்கிட்ட இருந்து அந்த மாதிரி வந்திருக்க முடியாது சார். நீங்க சொல்லிக் கொடுக்கப்ப நான் பாடத்தை வேணா கத்துக்கலாம் சார். பட் வாழ்க்கையை கத்துக்கிட்டேன் சார். அங்க இருந்து வந்ததானே சார் இங்க எல்லாமே. சார் அடிலாம் வாங்கியிருக்காரா சார்? உங்க கையால அடிகள்லாம் வந்து கொடுத்துருக்கீங்களா? அடி அந்த காலில் ஓட்டை இருக்கு. அது என்னன்னு அடிச்சுட்டு இப்படி பிடிச்சிக்கிடுவாரு, திருகுனா அப்படி மேலே போய்கிட்டே இருப்போம். ஆமா அப்படி கீழே நாங்கள் கீழே நிற்போம். படிக்கட்டில் சார் மேலே இருப்பாங்க. தப்பு பண்ணாதனால தான். அதனால நான் டெய்லி காது திரிக்கிட்டே இருப்பேன். காதை அப்படி கீழே பிடிச்சிக்கிறாரு, அவர் மேலே இருப்பார். மேலே வர அப்படி போயிட்டே இருப்பார். நம்மள அறியாமல் அந்த கால் ஸ்டெப்பில் காலை வச்சு மேலே போயிட்டே இருக்கணும். அவருக்கு ஈக்குவல் போகணும். கீழே இருந்தோம்னா காது அவர்கிட்ட போயிடும். அண்ணே நிறையா விஷயங்கள் இப்போ வந்து ஒரு பெரிய உயரத்துக்கு வந்துட்டாப்ல, எவ்வளோ பெருமையாக இருக்கு. நான் உட்காந்தே இருக்கேன். இங்கே தான் உட்காந்துருக்கேனா இல்லை மேலே உட்காந்துருக்கேனா வானத்தில் பறந்துட்டு இருக்கேனான்னு எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சி, சொல்ல முடியாத மகிழ்ச்சி. சூப்பர். சொல்ல முடியாத மகிழ்ச்சி. அதுலேயும் இப்படி உங்களையெல்லாம் இந்த சூழ்நிலையில் பார்த்துட்டு அவன் சொல்லக்கூடாது சார். ஏன்னா அவன் தான் சார் அவங்க ஸ்டூடெண்ட். என்ன சார் இப்போ நீங்கள் அப்போ வேற யாரும் உட்காந்துருக்கோம் எனக்கு ஃபீல் ஆகுது சார். ராமசாமி அவன் தான் சொல்லுங்க சார். சொல்லிருங்க சார். அதானுங்க சார். சார் அதுதான் சார் அழகு. உங்க பசங்களை எப்படி சார் சொல்லுவீங்க? வருது இல்லை அப்போ போடா வாடா அவனை நல்லா திட்டுனா நான் வேண்டாம் வருது சார். திட்டுங்க சார் நல்லா. இப்போ வருது இல்லை சார், திட்டுங்க சார். அதனால சூரியை நினச்சி நான் இன்னமும் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு என்னென்னமோ ஓடுது, எங்கெங்கேயோ ஓடுது. அந்த அளவுக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அந்த மகிழ்ச்சி எனக்கு என்னைக்கு நீங்கள் அவர் கொடுக்கணும். நான் மகிழ்ச்சியாகவே இருக்கணும். நன்றி சார். தலைவர் சூப்பரான ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அண்ட் மக்களே அவரை அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு சின்ன முத்தம் கொடுக்க முடியுமா? நம்ம இந்த இந்தியாவில் இருக்கிற எத்தனை விருதுகள், தமிழ்நாட்டில் இருக்க ஃபிலிம் விருதுலேருந்து, இந்தியாவில் தாதா சாஹிப் விருதுலேருந்து, ஆஸ்கார் விருதுலேருந்து எல்லா விருதுகளும் இந்த மூவரும் பெற வேண்டும். அதில் சூரி குறிப்பாக பெற வேண்டும். தாதா சாஹிப் விருது கண்டிப்பாக பெறணும். ஆயுசு எனக்கு நிறைய இன்னும் இருந்தால் பார்த்துட்டு தான் நான் சாகணும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். நீங்கள் பார்க்குற மாதிரி விருதை வாங்கிட்டு உங்ககிட்ட வந்து நிற்பேன். எப்படி இருக்கு, நான் உங்கள் பேரை சொன்னோன்னே அவனுக்காக நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையிலேருந்து கிளம்பி வந்திருக்கிறாப்புல உங்களுடைய ஆசிரியர் எப்படி இருக்கு? வாத்தியார் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, நம்ம தாய் தகப்பனுக்கு அடுத்தது யாருன்னா நம்ம தந்தையாக பார்க்குறது, தாயாக பார்க்குறது வாத்தியார் தான். வேறு யாருமே இல்லை. அதே மாதிரி ஒரு மாணவன் கடந்து போயிட்டு எவ்வளோ தூரம் போனாலும் அவன் போய் திரும்பி பார்க்குறப்ப அவன் எதை பார்த்தாலும் எவை சந்தோஷப்பட்டாலும் அவன் திரும்பி பார்க்கப்போ அந்த வாத்தியான்னு ஒரு உருவம் இருந்துச்சுன்னா அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை. அது மாதிரி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உண்மைக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த கலெக்டர் மீடியாவுக்கு. தங்கை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம டீம் எல்லாத்துக்கும் சத்தியமாக சொல்கிறேன். துளி கூட இப்படி இன்னைக்கு இந்த நாளில் சந்திப்பை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை. நீங்கள் போய் நம்ம 3 கண்ணு. 1 ராமசாமி என்ற சூரி, 2வது சிவகார்த்திகேயன், 3வது
சசிகுமார் நெற்றிக்கண், சூப்பர். மதுரை. நெற்றிக்கண் குற்றம் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன அந்த நக்கீரனுடைய மண்ணு சசிகுமார். அதுக்கு பக்கத்தில் இவர் சரி, சூப்பரா. ராமசாமி என்ற சூரி. மூவரும் அவருக்கு இவருக்கும் சசிகுமாருக்கும் 3 பேருக்குமே நான் என்னுடைய தொடர்பு உண்டு. அவர்களெல்லாம் நான் சரியாக பார்த்ததில்லை, டிவியில் தான் பார்த்துருக்கேன். சசிகுமாரை பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளையில் தாமிரபட்டியில். இவரை தான் சொல்லவே வேணாம் சார். ஒன்றும் இல்லை, இந்த கிளாஸ் நடத்துவீங்கல்ல, ஆமாம் மேடம். அந்த கிளாஸ் நடத்துறத வந்து கொஞ்சம் இப்போ பண்ணி காட்ட முடியும் சார்? அவங்க தான் திருப்பி பஸ்ல இருந்தாங்க சார். பாருங்க என்ன அந்த பயம் இருக்கு. ஆனால் எந்த மாற்றமும் இல்லை சார். நீங்கள் சின்ன வயசுல என்னை நம்பி என்ன பாடம் நடத்துனீங்களோ இப்போவும் அதே தான் சார் நடக்கும், மாற்றமே இருக்காது சார். பயந்துட்டாரு சூரியனே. நடத்தினேன் சார், சார் விருப்பம் சார். பாடம் ஏதோ ஒரு பாடம். எல்லாம் கவனிங்க. இன்னைக்கு ஒழுக்கத்தை பற்றி ஒரு பாடம் நடத்த போகிறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் என்பது உயர்வை தரும். அப்படி ஒழுக்கம் இல்லாதவங்க இந்த மண்ணிற்கு ஆகாது. அதுபோல் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில். கண்டிப்பாங்க சார். படிக்கும் பொழுது நீ சேட்டை பண்ண எல்லாமே இதாகிடுச்சு. இப்போ நல்ல நிலைமையில் இருக்க. இதே நிலைமையை நீ கடைபிடிச்சி கடைசி வரைக்கும் இருக்கணும். சேட்டை பண்ணக்கூடாது. இல்லை இல்லை சார், சும்மா சொல்றேன். அடிங்க சார், அடிங்க சார். என்ன சேட்டை சொல்லிக்கிட்டே இருக்கு சேட்டை. ரொம்ப நன்றிங்க சார். என் வாழ்க்கையில் அதான் சார், தெரியும் பார்க்குறப்ப நம்ம முக்கியமானு சொல்லுவோம். அந்த முக்கியமான அதே தான் சார், நீங்கள் தான் சார் இருக்கீங்க. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள்.